சர்வமே தன்ன போக்தவ்யம் அன்னம் துஷ்டாபிசம்ஹிதம். போன இடத்தெல்லாம் பார்த்து வாங்கி சாப்பிட்டு இருப்பானே. சர்வமே தன்ன போக்தவ்யம் அன்னம் துஷ்டாபிசம்ஹிதம். துரியோதனா போற இடத்துல சாப்பிடுவேன்னு நினைச்சிருக்கியா? சிச்சி, சாப்பிட மாட்டேன். அன்னம் தானே எல்லாத்துக்கும் காரணம். பட்டியா இருந்தாலும் இருக்கலாமே தவிர்த்து கிடைச்சதை எங்க இடத்துல சாப்பிடலாம். க்ஷத்துரே கஸ்ய போக்தவ்யம் இதி மே தீயதே மதிஹி. க்ஷத்துரே கஸ்ய போக்தவ்யம், சொல்லச்சேவே துரியோதனன் எதை மனதில் வைத்துக் கொண்டு கேட்கிறானோ அந்த கேள்விக்கு கிருஷ்ணன் பிரத்யக்ஷமாக பதில் சொல்றார். க்ஷத்துரே கஸ்ய போக்தவ்யம், உன் வீட்டில் சாப்பிடக்கூடாது, குலத்தில் நீச்சனாக இருக்கும் விதுரன் வீட்டில் கட்டாயம் சாப்பிடலாம். விதுரான்னானி புபுஜே சுச்சீனி குணவந்திச்ச. பின்னாடி விதுரனுடைய திருமாளிகையில் பெருமாள் அமுது செய்தார். சுத்தமான பிரசாரம். சுத்தம் பாகவதஸ்யான்னம் சுச்சீனி குணவந்திச்ச. சுத்தமான அர்த்தம், சுத்தமான அன்னம், நல்ல ருச்சியா இருந்தது. என்ன இது? முழங்கால் வரல கிளவுஸ் போட்டிருந்தானா, தலையில டொப்பி போட்டிருந்தானா, வெள்ளை வெள்ளைன்னு கழுத்துல கட்டிந்தானா? என்னடா சுச்சீனி குணவந்திச்சனர்? ஹிருதய சுத்தி. அந்த ஹிருதய சுத்தி துரியோதனா உனக்கு கிடையாது. நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். என்னை பத்தி உன்னுடைய மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்க என்பதாகத்தானே நான் தெரிஞ்சிருக்கேன்னு இங்க மகாபாரத சொல்றேன். நேற்றைய சரித்திரத்துடைய தொடர்ச்சி. இப்ப என்ன? விதுரனை பார்த்து கிருஷ்ணன் சந்தோஷப்பட்டு, விதுரா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். அது பாரத சாவித்திரியில விதுர உவாச்ச போஜனம் விப்ரசங்கீர்ணம் பந்து சங்கீர்ண மந்திரம் சயனம் சுத சங்கீர்ணம் தேஹிமே மதுசூதன அக்ஷதான் விப்ரஹஸ்தேன மாத்ருஹஸ்தேன போஜனம் தான தர்மம் ஸ்வஹஸ்தேன தேஹிமே மதுசூதன. ஆச்சரியம். எனக்கு சாப்பாடு வேணும் கிருஷ்ணா, எனக்கு நல்ல சாதம் வேணும். போஜனம் விப்ரசங்கீர்ணம், நான் சாப்பிடணும். இதுக்காடா இப்ப தபஸ் பண்ண? இதுக்காக கிருஷ்ணனை கூப்பிட்ட? எனக்கு வயிற்று வலி போனோம், நிறைய சாப்பிடணும், அதுக்கு ஆசைப்பட்ட. போஜனம் விப்ரசங்கீர்ணம், பிராமணர்கள் அமுது செய்த பிரசாதத்தை நான் சாப்பிட வேண்டும். ஒரு இல்லறத்தில் இருப்பவன், ஏன்னா கிரகஸ்தாசிரமம் உத்தமமான தர்மம். அந்த கிரகஸ்தாசிரமத்துல இவன் கோதோகன காலம், பசுமாட்டிடமிருந்து பாலை கறக்கும் காலம். அது இன்ஜெக்ஷன் போடாத பசுமாடு. அப்படி பசுமாட்டிடமிருந்து பாலை கறக்கும் காலமாவது காத்திருந்து யாராவது அதிதி வராளான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவன் சாப்பிட உட்காரணும். ஏண்டி வாசல்ல யாரும் அதிதி வரலையா பாரு, நான் எட்டி பார்க்கறேன்னு சொல்லக்கூடாது. வந்துட போறாளேன்னு தானே பயத்தினால முதல்ல அவளுக்கு போஜனம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நாம சாப்பிடணும். அதுதான் போனகம் செய்த சேடம் தருவது. பாகவத பிரசாதத்தை நாம் அடைய வேண்டும். போஜனம் விப்ரசங்கீர்ணம், விதுரனுடைய பிரார்த்தனை. பந்து சங்கீர்ண மந்திரம், வீடு, மந்திரம்னா வீடு, குடும்பம் ஒரு கோயில் அல்லது கோவிலுக்கு போச்சே. பந்து சங்கீர்ண மந்திரம், நல்லா நம்முடையதான பந்துக்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ண நம்ம மாத்தல. அப்பா, அப்பா, அம்மா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தியா, சித்தி, அத்தை, மாமா. விதுரர் கேட்டார், பந்து சங்கீர்ண மந்திரம், இந்த வீட்டில் எப்பொழுதும் கலகலகலன்னு இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும். சாயங்காலத்து வேலை பசங்கள்லாம் ஆற்றுல இருந்ததுன்னா பெரியவா உட்காந்து வச்சு சகசராமம் சொல்லிக் கொடுப்பா, அதுங்களுக்கு ஸ்தோத்திரவாதங்கள் சொல்லிக் கொடுப்பா. ரொம்ப அழகா அது பார்க்கச்சேவே ஒரு ஆனந்தமா இருக்கும். இப்போ அதுங்க வரச்சேவே டயர்டா வருது, நாம அதுக்கு மேல டயர்டா வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரூம்ல இருந்து SMS அனுப்புறோம் சாப்பிடவான்னு. என்ன அக்கிரமம்! ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறதுல போற இடத்துல செல்ஃபி எடுத்துக்கிறோம். என்னடா இது? இப்படி போயிட்டு இருக்கேன். பந்து சங்கீர்ண மந்திரம் சயனம் சுத சங்கீர்ணம், படுக்கை எப்படி இருக்கணும்? நேர் பிள்ளைகளோட கூடிதான் இருக்கணும். காளிதாசனுக்கு ஒரு மச்சினன், மச்சினன்னாலே அசடு, ஆனா வேற வழியில அவரை மெச்சினனா இருக்கணும், அப்பதான் நமக்கு சோறு. காளிதாசன் மச்சின ஒரு அசடு. அவ ஆம்படியா சொன்னா, என் தம்பியை ஒரு நாளைக்கு ராஜசபைக்கு அழைச்சிட்டு போங்களேன்னா. அடி இது பைத்தியண்டி, இது பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி வந்து பார்க்க வேண்டியது. இதெல்லாம் அழைச்சிட்டு போனா எனக்கு ராஜா கிட்ட கௌரவம் போடும். என் தம்பியை நீங்க அப்படி சொல்றீங்களா? அவன் இப்ப முன்ன மாதிரி இல்ல தெரியுமோ இல்லையோ? ஆமா, இன்னும் கொஞ்சம் லூசா போயிட்டான். இல்ல அவன் அழைச்சிருந்தான் போகணும். சரின்ட்டு பார்த்தா இது தள்ள எடுத்தே பொண்டாட்டி பிரியத்தை சம்பாதிக்கணுமேன்னு அவனுக்கு ஒரு சீட்ல, டே நான் உன்னை அழைச்சுன்னு போறேன், ராஜாவை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணு, திரிபீடா பரிஹாரஸ்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணணும். உனக்கு எல்லா பீடையும் அவனை விட்டு போகட்டும்னு ராஜா ஆசீர்வாதம் பண்ணுனான். இதுக்கு தாடி வீசி ஒட்டி வச்சான், ஒரு சாமியார் வேஷம் போட்டான். அன்னைக்கு இவன் லேட்டா போனான் சபைக்கு.
ராஜா கேட்டான், ஏன்னா இன்னைக்கு லேட்டாக வந்தேனர். மகாபிரபு நம்ம ஊருக்கு ஒரு பெரிய சாமியார் வந்திருக்கார், டிவிலாம் டெய்லி வந்துட்டு இருக்கார் அவர். அதனால அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கோசரம் போனேன். அப்படியா, அந்த சாமியாரை சபைக்கு அழைச்சிடுவான். அவர் ராஜசபைக்கெல்லாம் வரமாட்டார். இல்லை இல்லை எப்படியாவது அழைச்சிடுவான்னா. சரி, நான் ஏதோ கன்வின்ஸ் பண்ணி அவர் அழைச்சிடுவான்ட்டு இவன் கொஞ்சம் வெட்டி பந்தா பண்ணணும் இல்லையோ, பண்ணி பல்லாக்கு வாத்தியத்தோடு வந்து மச்சிருந்த பல்லாக்கில் ஏறி உட்காந்தா. அது பல்லாக்க பார்த்தாலே அது புலகாங்கிற இருக்கு. அது ஆட்டரி பஸ்ஸில் கூட போனதில்லை. அது பல்லாக்கில் ஏறி உட்காந்துருக்கு. 2 பக்கம் சத்திரா சாமரத்தோடு அழைச்சி போய் ராஜசபையில் போய் இறக்கினா. ராஜாவே பூர்ண கும்பத்தோட வந்து இந்த சாமியாரை வரவேற்கிறான். இதுக்கு ஆணு பார்க்கறது பெட்ட பெட்ட பெட்டன்னு உடம்பெல்லாம் நடுங்கிறது. ராஜாவை பார்த்த உடனே விழுந்து சேவிச்சா, விட்டு மறந்து போச்சு. அவன் எழுதி கொடுத்தானோ இல்லையோ, திரிபீடா பரிஹாரஸ்தூன்னு. ஏ ராஜன்னு திரிபீடாஸ்தூட்டான். எல்லா பீடையும் ஒன்று பிடிக்கிட்டோன்னு அர்த்தம். உழுந்து முதல்ல சேவிக்கச்சே உனக்கு பீடை பிடிக்கட்டோம்னா அவன் எப்படி ஹானா ராஜா என்ன ஆச்சு, போச்சு தலை முடிஞ்சே போச்சு அப்படின்னு டக்குன்னு காளிதாசன் பார்த்தான். ஆஹா, எப்பேற்பட்ட ஆசீர்வாதம், எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் மகாபிரபு, இத்தனை நாள் உங்களை சேவிக்கிறேன்னு எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் நீங்க பண்ணதே இல்லையேண்ணா. ராஜா சொன்னா, என்ன பீடை பிடிக்கட்டோன்ற ஆசீர்வாதம்ன்றியே. என்ன சுவாமி, இது எல்லாம் எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? ஆசனே விப்ரபீடாஸ்து பாலபீடாஸ்து போஜனே ஷய்யாயாம் தாரபீடாஸ்து திரிபீடாஸ்து மகாபிரபோ. ஸ்லோகம் பண்ணிட்டான். இப்படி ஒரு அத்திம்பேர் இருந்தா நமக்கு ஒரு நல்வாழ்வுதான். ஆசனே விப்ர, இவன் சொல்றான் மச்சனை என்ன நினைச்சிட்டு, எங்க அத்திம்பேர் அசடுதான்டான். ஆசனே விப்ரபீடாஸ்து, ஹே ராஜன்னு, உன்னுடைய சிம்மாசனத்தில் உன்னை எப்பொழுதும் அந்தணர்கள் துன்புறுத்தட்டும். என்ன அர்த்தம்? எப்பொழுதும் உன்னுடைய சபைக்கு பண்டிதர்கள், வேத விற்பனர்கள், மகான்கள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கட்டும். ஆசனே விப்ரபீடாஸ்து, அவர்களினால் உனக்கு துன்புறுத்தல்னு அர்த்தம். எப்பொழுதும் சபையில மகான்கள் பண்டிதர்கள் நிறைந்திருக்கணும். பாலபீடாஸ்து போஜனே, நீ சாப்பிடும் பொழுது உன்னை சாப்பிட விட்டாமல் உன்னுடைய பிள்ளைகள் ஒன்று இலையை பிடிச்சி இழுக்கணும், ஒன்று இலையில இருக்கிற பக்ஷன் எடுக்கணும், ஒன்று மடியில் வந்து உட்காந்துக்கணும், ஒன்று வாயில போட சொல்லணும். அது எவ்வளோ ஆனந்தம். உடலினிதி யாழினிதி என்பர் தன் மக்கள் மடலை சொல் கேளாதோர் சொல்றார். இன்னொன்னு, தன் கை சிறுகூழ் அளாவிய கூழ், அந்த எது அடிஷனின் மிச்சம், அந்த குழந்தை வாயில் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்றவன் தான் பாக்கியசீலன்னு சொல்றாள் இல்லையோ. அந்த மாதிரி பாலபீடாஸ்து போஜனே, உனக்கு பாலபீடுகள், உன்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து உன்னை ஹிம்சை பண்ணட்டும். ஷய்யாயாம் தாரபீடாஸ்து, உன் மனைவிகள் உன்னை படுக்கையில் தொந்தரவு செய்யட்டும். அப்ப பகுவல்லபாகா கலு ராஜானகான்னு உனக்கு பல மனைவிகள் உண்டாகட்டும். அந்த மனைவிகளுடன் கூடியவனாக நீ ரத்திகேலத்தை அனுபவிப்பாயாக. திரிபீடாஸ்து மகாபிரபோ, இந்த 3 பீடையத்தான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணாருன்னு. ஆஹானா ராஜா 1000 பொற்காசு சம்பாவனை பண்ணா. காளிதாசன் மரியாதையா ஓடிவிடும், இனிமே இந்த பக்கம் வந்த நானே வெட்டி விடுவேன். இப்ப விதுரர் போஜனம் விப்ரசங்கீர்ணம் பந்து சங்கீர்ண மந்திரம் ஷயனம் சுத சங்கீர்ணம். இவர் வைராக்கியசீலர். விதுரர் கேவலம் காமி இல்லையே, பற்றற்றவராயிற்றே, அதுவும் கிருஷ்ண தியானத்திலே இருக்கக்கூடியவராயிற்றே. அதாவது ஷயனம் சுத சங்கீர்ணம், மனைவியோட சயனத்தை அவர் விரும்பல, பிள்ளைகளோட அந்த மக்கள் செல்வத்தோட தர்ம பிரஜோத்பத்தியத்துவம் தான் நியமகேன்னு அந்த பெண்ணோட கையை பிடிக்கிறதுடைய காரணம் என்ன? அங்கேயே கையை விட்டா என்ன பண்றது? அப்ப சயனம் சுத சங்கீர்ணம், சயனத்துல என்ன வேணும்? சுத சங்கீர்ணம், மக்கட்செல்வம் வேண்டும். அப்பா தேகிமே மதுசூதன, பிரபோ கிருஷ்ணா இதை எனக்கு அனுகிரகம் பண்ணு. அக்ஷதான் விப்ரஹஸ்தேன, எப்பொழுதும் பிராமணர்கள் கையினாலே எனக்கு அக்ஷதைகள் வர வேண்டும். என்ன அர்த்தம்? நாம சேவிக்கச்சே இந்த ததியாராதனை, அந்த ததியாராதனை பண்ணச்சே ஸ்வஸ்தி வாசனம் சொல்லுவோம். அதை கேட்கணும், காது கொடுத்து கேட்டு ததாஸ்து சொல்லணும். நல்லா கவனிச்சு அதை நாம மனசுல வாங்கிக்கணும். ஸ்வஸ்தி வாசனம் தான் முக்கியம். இந்த ததியாராதன மகோத்சவமானது உத்தரோத்தரம் அபிவிருத்தி, உபநயனம் பண்ணச்சேவோ இல்ல முக்கியமான ஆண்கள்ல சுப நிகழ்ச்சிகள் பண்ணச்சேவோ பாகவத ததியாராதனம் பண்ணி அவ சாப்பிட்ட பிறகு நன்னா உயர்ந்த வேதத்தை சொல்ல சொல்லி அக்ஷதைய கொடுத்து அத்தனை பேரை சேவிக்கச்சே அவ ஆசீர்வாதம் பண்றாள் இல்லையோ, அந்த ஆசீர்வாதம் பலிக்கணும் நமக்கு. அதுதானே சக்தி. சலபலன்னு பேசிட்டு இருப்போம். நம்ம கோஷ்டி ஆகச்சே ஸ்தோத்திரவாதம் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி அக்ஷர ஆசீர்வாதம் ஆகச்சே அது எதுக்கு ஆசீர்வாதம்? என்ன சமயம் 2 ஜோபியில கை விட்டுட்டு அப்படி நிற்பான். எதுக்கு? அப்படி ஒருத்தர் சேவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு என்னத்த ஆசீர்வாதம் பண்றது? அத்தனை மகான்கள் ஸ்வஸ்திவாச்சனம் சொல்றான். ஒரு சமயம்
புதுக்கோட்டை சமஸ்தானத்தில், அந்த காலத்தில் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் பண்டித பக்ஷபாதியாக இருந்தா ராஜாக்கள்லாம் நிறைய சபையில் நடக்கும். நவராத்திரி சரஸ்லாம் விசேஷமாக நடக்கும். பண்டிதாலாம் மைசூருக்கு நவராத்திரி சரஸ் போவா, திருவனந்தபுரத்துக்கு போவா, புதுக்கோட்டைக்கு போவா. பெரிய பெரிய பண்டிதாலாம் வந்திருக்கா, மகான்கள்லாம் வந்திருக்கா. நடக்கிறது, பெரிய விசேஷம் நடக்கிறது. அப்ப ராஜா என்ன சொன்னா, இவ்வளவு பெரியவாள் வந்திருக்கேள, பிரம்ம வித்துக்கள்லாம் வந்திருக்கேள, நாட்டில் சுபிக்ஷமே இல்லையே, துர்பிக்ஷமா இருக்கே, மழையே இல்லையே நாட்டில், எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காளே, ஏதாவது அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னுச்சே. அங்க ஒரு சாஸ்திரிகள் இருந்தார். அந்த சாஸ்திரிகள், சரி நான் இன்னைக்கு ஸ்வஸ்தி வாசனம் சொல்றேன், அத்தனை பேர் சேர்ந்து ததாஸ்து ஏகீபாவத்தோட சொல்லணும். சரிதான். அந்த சுவாமி ஒரு 1.5 மணி காலம் ஸ்வஸ்தி வாசனம் சொன்னார். துர்பிக்ஷம் நீங்கி சுபிக்ஷமா இருந்து எல்லா இடத்துலையும் நல்ல மழையானது பெய்யணுன்றதுக்கோசரம் உயர்ந்த ஸ்வஸ்தி வாசனத்தை அந்த சுவாமி 1.5 மணி காலம் ஸ்வஸ்தி வாசனம் சொன்னார். எல்லாரும் மனசு உருகி ததாஸ்து 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 சொன்னா. அடுத்து சபை முடிஞ்சது, ஸ்வஸ்தி வாசனம் சொல்லி முடிச்சார். ராஜா எல்லாருக்கும் சம்பாவனை பண்ணா. அத்தனை பேர் அவ தங்கின இடத்துக்கு வரச்சே முழங்காலுக்கு மேல வேஷ்டியை தூக்கி கட்டின்னு வந்தான். இது சத்தியமா நடந்தது புதுக்கோட்டையில், ராமநாதபுரத்துல. ஸ்வஸ்தி சொல்லி முடிச்ச நாளில பெய்த மழையில அத்தனை பேரும் முழங்கால அளவுக்கு வேஷ்டியை தூக்கிண்டு அவ தங்கின இடத்துக்கு வந்தார். பிரத்யட்சமா அதை இருந்து அனுபவித்த மதுராந்தகம் சுவாமி சொன்ன கதை இது. மதுராந்தகம் சுவாமி சாச்சார் இந்த விஷயத்தை அவர் பால்யத்தில் நடந்தது. சுமார் 150 வருஷம் வச்சுக்கோங்களேன், 100, 120 வருஷம் வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் நடந்த விற்த்தாந்தம் இது. அந்த அளவுக்கு ஸ்வஸ்தி வாசனத்துக்கு பவர் உண்டு. அப்ப அக்ஷதான், அந்த அக்ஷதைகளை விப்ரஹஸ்தேன, அவளுடைய திருக்கையினால அக்ஷதை சேர்க்கணும். அந்த ஆசீர்வாத பலன் நமக்கு நிலைக்கும். மாத்ருஹஸ்தேன போஜனம், விதுரர் கேட்கிறார், யார் கையால சாப்பிடணும்? மாத்ரா சமம் நாஸ்தி சரீர போஷணம், பாரியா சமம் நாஸ்தி சரீர போஷணம். மனைவியை போல தேகத்திற்கு மகிழ்ச்சி அளிப்பவள் யாருமில்லை, தாயை போல தேகத்தை வளர்ப்பவள் யாருமில்லை. மாத்ராசமம் நாஸ்தி சரீர போஷணம். அம்மா யாராரதா இருக்கட்டும், எப்பேற்பட்டவனா இருக்கட்டும், ராஜாவா இருந்தா கூட வந்து அவன் தாயினிடத்துல வந்தோடனே தாயார் கேட்கிற முதல் கேள்வி, சாப்பிட்டியாப்பா? இந்த கேள்வி தானே கேட்பான். மாத்ருஹஸ்தேன போஜனம். மனைவி கூட என்ன பண்ணுவா, இருங்க இருங்க இன்னும் அட்வர்டைஸ் பண்ணிட்டு வரச்சே வரேன், வெயிட் பண்ணுங்க, அதான் எடுத்து வச்சிருக்கணும் இல்லையோ, போட்டுக்கோங்க. நான் என் கணவன் என் தோழன் சீரியஸா பார்த்துட்டு இருக்கேன். ஒரிஜினல் கணவன் உட்கார்ந்து இருக்காரு சோத்துக்கு. மாத்ருஹஸ்தேன போஜனம். ஹே பிரபோ தேவதேவா கிருஷ்ணா, தாயின் கையாலே எனக்கு அன்னம் வேண்டும். அடுத்தது என்ன? தான தர்மம் ஸ்வஹஸ்தேன, சத்பாத்திரத்திற்கு என் கையாலேயே எடுத்து கொடுக்கக்கூடியதான பாக்கியத்தை கொடு. என் கையாலே நான் கொடுக்கணும். தான தர்மம் ஸ்வஹஸ்தேன தேகிமே மதுசூதன, இதை பிரார்த்திச்சுருக்கார். அப்ப துரியோதனன் இங்க வரான். இது பாரத சாவித்ரி. நம்ம கீழே பார்த்தது துரியோதனன் அங்கேயே கேட்டான். இப்ப இங்க துரியோதனன் வரான். வந்த உடனே பெருமாளை கேட்கிறான். கிருஷ்ணஸ்யாகமனம் ஸ்ருத்வா ராஜா ராஜன் சுயோதனஹ விதுரஸ்ய கிருஹம் கத்வா இதம் வசனம் அப்ரவீத் பீஷ்பத்ரோணாவதிக்ரம்ய மாம் சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாக்ஷ புக்தம் ரிஷலபோஜனம். இந்த ஸ்லோகம் தான் முக்கியம். பீஷ்பத்ரோணாவதிக்ரம்ய மாம் சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷலபோஜனம். ஏண்டா கிருஷ்ணா, பீஷ்பர் இருக்கார், துரோணர் இருக்கார், ஏன் நான் இருக்க, அந்த அகங்காரம். பீஷ்மத்ரோணர்களை விடுத்து என்னையும் விடுத்து கிமர்த்தம், ஹே புண்டரீகாட்சா, ஹே செந்தாமரை கண்ணா, புக்தம் ரிஷலபோஜனம். போயும் போயும் அவன் ஜாத்தியில நீச்சன். நாங்கள்லாம் அவனை உள்ளே சேர்க்க மாட்டோம். ஏதோ போனா போட்டோம். எங்க அப்பாவுக்கு வேற எங்கோ இல்லீகலா பிறந்தவன், எங்க அப்பாவுக்கு பிறகு தம்பியா. விதுரர் சாட்சாத் தர்மாத்மா. யமதர்மராஜாவே விதுரனாக பிறந்தான் என்பது மகாபாரதம். அந்த மாண்டவியர் மகர்ஷி அவர் ஒரு நாள் தன்னுடைய சபையில தவம் செய்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய ஆசிரமத்தில். அப்ப ராஜாவுடைய அரண்மனையில திருடின சில திருடர்கள்லாம் மாண்டவியருடைய ஆசிரமத்துக்குள்ள வந்து ஒழிஞ்சுக்கிறா. இவரா கண்ணை திறந்து யார் வரா யார் போறான்னு பார்த்துட்டு ஜபம் பண்றவர் இல்லை. நாம ஜபம் பண்றது 4-5 பேர் போட்டோ எடுக்கிறான்னு பார்க்க மாட்டார். இவர் ஜபம் பண்ணிட்டு இருக்கார். யாரோ திருடர்கள் வந்தா ராஜாவுடைய கஜானாவை கொள்ளடிச்சா இவர் ஆசிரமத்துக்குள்ள போய் புகுந்துட்டான். தெரியாத மாண்டவியருக்கு. அப்ப ராஜசேவகர்கள்லாம் விரட்டின்னு வந்தா பார்த்தா இதுக்குள்ள போய் தேடினா அங்க திருடர்கள் கையும் களவுமா பிடிச்சா. கூட மாண்டவியரையும் பிடிச்சுட்டா. ஓஹோ, இவரும் சேர்ந்துதான் திருடர் நிச்சயம் பண்ணிட்டான். சரிதான், அவரை பேக்கப் பண்ண முடியும்.
இவரோ ஒன்றும் வாய திறக்கல, இவர் எதுவுமே பேசுறதால, எதை பத்தியும் பேசுறதால நேரம் அங்கே கொண்டு போனான். ராஜா யாரையும் பார்க்கல. ராஜா டேய் எவன்லாம் திருடினான்டான் கஜானால அத்தனை பெரியம் கழுமரத்தில் ஏற்று ராஜா சொல்லிட்டான். கழுமரம்ன்றது ஷார்ப்பான பென்சில் மாதிரி இருக்கக்கூடிய இரும்பு தூண், நுனியில பென்சில் மாதிரி இருக்கும். அதுல நல்லா எண்ணெய் கிரீஸு வெண்ணெய் அதெல்லாம் தடவி வச்சிருப்பா. வழு வழு வழுன்னு இருக்கும். தொட்டாலே அது இரும்பு எப்படி இருக்கும், அப்படியே சாஃப்டா வழுக்கின்னு போகும். யாருக்கு தண்டனையோ அவனை கொண்டு போய் அந்த கூர்மையா இருக்கக்கூடிய பென்சில் முனையில கொண்டு போய் அவனுடைய ஆசன வாயோட உட்கார வச்சான்னா அப்படியே அது வழுக்கி வந்ததுன்னா மேல குத்தி ரெண்டு அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதுதான் சிக்ஷை. கழுமரத்துல கழுவேற்றுதல்னு பேருது. ஒவ்வொருத்தரா இவன் பிச்சு போட்டான். கடைசியில் அந்த மாண்டவியரை ஏற்றி உட்கார வச்சான். உட்கார வச்சுட்டு கிளம்பி போயிட்டான். கிளம்பி போயிட்டான்னா அவன் பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல, ஏற்றி விட்டான், உட்கார வச்சுட்டு போயிட்டான். 10 நாள் கழிச்சு வேற ஒரு கேஸு, வேற யாருக்கோ தண்டனை கொடுக்கணும். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க மொத்தம் பணம்லாம் அழுகி கிடக்கிறது. இந்த கழுமரத்துல உட்கார்ந்து இருக்கிற மாண்டவியர் அப்படியே உட்கார்ந்து இருக்கு. அந்த ஆணி அவர் ஆசன வழியா குத்தி இப்படி கழுத்து பக்கமா இப்படி வெளியில நீட்டின்னு இருக்கு. ஆணி மட்டும் நீட்டின்னு இருக்கு. பயந்து போட்டான். உயிரோட உட்கார்ந்து இருக்க. கழுமரத்துல ஒருத்தரை ஏற்றி உட்கார வச்சு நம்மளால 2 மணி நேரம் சேர்லயே உட்கார முடியல. உபன்யாசத்துல இப்படி ஆடுறோம் அப்படி ஆடுறோம், கொஞ்சம் ஆடினா பேலன்ஸ் போய் பக்கத்துல அவ மடியில சுகஞ்சமே சயனஞ்சமேன்னு அங்க போய் வளர்த்துக்கிறோம். 10 நாளா இவர் கழுமரத்துல அப்படியே உட்கார்ந்துருக்க. கழுத்து பக்கமா ஆணி வெளில வந்திருக்கு. நடுங்கி போட்டான். ஓடி போய் ராஜா கிட்ட சமாச்சாரம் சொன்னா. ராஜா ஒரே ஒருத்த மட்டும் செத்து போன வந்தான். பார்த்தா மகரிஷி. ஐயோ அபச்சாரம் ஆயிடுத்தே, மகரிஷி அபச்சாரம் ஆயிடுத்தேன்னு முதல்ல என்னை இறக்குடான்னா. எடுத்தா எடுக்க வரல. அவரை வெளில எடுக்கணுமோ அதுல இருந்து பிடுங்கணுமோ இல்லையோ, பிடிங்கினா பிடுங்க வரல. மாண்டவியர் சொன்னார், சரி அந்த ராடை கட் பண்ணி விட்டுடுங்க. இடுப்புக்கு கீழே அந்த ராடை கட் பண்ணி விட்டுட்டான். கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இந்த பக்கம் நீட்டின் இருக்கே அதை கட் பண்ணலாம். மாண்டவியர் சொன்னார், வாண்டாம் அதை கட் பண்ணாத. ஏன், நான் தினந்தோறும் பெருமாள் திருவாராயணத்துக்கு புஷ்பங்கள் துளசி பறிக்கிறதுக்கு கையில திருப்புட்குடலை எடுத்துன்னு போவேன், கூட எடுத்துன்னு போவேன். அதை கையில வச்சுக்கிறதுக்கு சௌரியமா இல்ல, இதை மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஆணி மாதிரி எடுத்து சந்தோஷம். யாரோலாம் குண்டோட உயிரோட வாழ்ந்தான்னு பார்த்தோமே, மகரிஷி எப்பேற்பட்ட தபஸ்வி பார்த்து அதை மாட்டிக்கிறேன். மாட்டிட்டார். ராஜா விழுந்து விழுந்து சேவிச்சான். ஐயோ தப்பு நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு. டேய் உன் பேர்ல ஒரு தப்பும் இல்லடா, இது ஏதோ என்னுடைய விதிப்பிரயுக்தமான காரியம், எனக்கு இந்த மாதிரி ஒரு சிக்ஷை வரணும்னு விதிப்பிரயுக்தமான காரியம் அது வந்துடுத்து. ஆனா எதனால எனக்கு இப்படி ஒரு சிக்ஷை ஏற்பட்டதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையோன்னு அவர் ஆணியோட கிளம்பி ஆணி மாண்டவியரா என்ன பண்ணார், நேர யமதர்மராஜா கிட்ட போனார். யமதர்மராஜா கிட்ட கேட்டார், ஏ ராஜா எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை? ராஜா உடனே லேப்டாப் ஓபன் பண்ணி அவருடைய பழைய கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தான். கணக்கு எடுத்து பார்க்கச்சே, ஓய் சுவாமி மகரிஷே, நீர் சின்ன வயசுல விளையாடின்னு இருக்கச்சே ஒரு தும்பி பூச்சியை பிடிச்சி அதனுடைய வால்ல குண்டூசியில சொருகி வச்சீரோ இல்லையோ, அதுக்குதான் உமக்கு சிக்ஷை இந்த கழுமரத்தில் ஏற்றும் தண்டனை. அப்ப மாண்டவியர் பாலஸ்தாவத் கிரீடாசக்தகான்னு ஒருவன் விவரமறியாத பருவத்தில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பலன் கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்ற. நீயே சொல்ற, நான் பால்யத்துல உபநயனம் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தையா இருக்கச்சே விளையாடினேன், அப்ப விளையாடச்சே ஒரு தும்பியினுடைய வால்ல கொண்டு போய் சொருகினேன் நீ சொல்றியேடாப்பா, அப்ப அந்த பலன் எனக்கு எப்படி வரும்? இது தப்பு, நீ தர்மராஜா இல்ல, நீ அதர்மராஜா, நீ பண்ணின காரியம் தப்பு, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா, நான் என்ன சுவாமி பண்றது, நான் இருக்கிறபடிதான் கொடுத்தேனர், நீ இது போன்று அநியாயமாக எனக்கு தண்டனை அளித்த குற்றத்தினாலே நீ பூலோகத்தில் 4வது வருணத்தில் பிறப்பாயாக அந்த யமதர்மராஜாவிற்கு அவர் அளித்த சாபத்தினாலே விதுரனாக பிறந்திருக்கிறார் மகாத்மா தர்மாத்மா. எப்பேற்பட்ட தர்மாத்மா, அவரை தூஷிக்கிறான். தாசரை நிந்தி சபேடா மனுஜா, ஹரிதாசரை நிந்தி சபேடா. ராமனை நிந்திசி ராவண ಕೆಟ್ಟ, ರಾಜ್ಯಕ್ಕೆ ಲೋಪಾಲ ಕೌರವ ಕೆಟ್ಟ, ಧರ್ಮಕ್ಕೆ ರಾಜ್ಯ ಬಿಟ್ಟ. ಪುರಂದರದಾಸர் ஏண்டா பாகவத விசாரப்படுறேன், எல்லா வம்பளக்கிறது மொத்தம் அவன் சிச்சி அதெல்லாம் வேண்டாம், பாகவத விசாரம் இனிமே இருக்கு, எல்லாம் முடிஞ்சு போச்ச விஷயம், இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை, புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சாரா உண்டு. மொத்தத்தையும் அண்ணா நிரூடியா பேசிட்டு அதுக்கப்புறம் சிச்சி இதெல்லாம் பாகவத விசாரம் எல்லாம் பேசுவாளோ அப்படின்னா அதான் முடிஞ்சு போச்சே சமாச்சாரம், நாளைக்கு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சாலும் உண்டு. பார்த்துக்கோடா. யார் திறத்தில் இவன் சொன்னான் தெரியுமா? பீஷ்பத்ரோணாவதிக்ரம்ய மாம் செய்வ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷளபோஜனோ
போயும் அவன் வீட்டில் போய் சாப்பிட்டியே கிருஷ்ணா, இது எந்த விதத்தில் நியாயம்? கிருஷ்ணன் சொன்னார், யார் வீட்டில் நான் எப்படி சாப்பிட்டேன்? யாரா நீச்சன்? யாரா குலத்தில் தாழ்ந்தவன்? உனக்கு குலம்னா தெரியுமா? குலத்தினுடைய தாழ்ச்சின்னு தெரியுமா? ந சூத்ராஹ பகவத் பக்தாஹ விப்ரா பாகவதா ஸ்மிருதாஹ சர்வவர்ணேஷு தே சூத்ராஹ ஏஹி அபக்தா ஜனார்தனே. ஒருவன் பிறப்பினாலே நீச்சமானவன் இல்லை, ஒருவன் பிறப்பினாலே தாழ்ந்தவன் இல்லை. எவன் உயர்ந்த குலத்தில் பிறந்தும் வாசுதேவனிடத்தில் பக்தி இல்லாமல் இருக்கிறானோ அவன் தான் தாழ்ந்தவன். எவன் ஒருவன் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அது வாசுதேவனிடத்தில் அச்சஞ்சலமான பக்தி கொண்டவனாய் விளங்குகிறானோ அவனே உயர்ந்த குலத்தில் பிறந்தவன். ந சூத்ரா பகவத் பக்தாஹ விப்ரா பாகவதா ஸ்மிருதாஹ சர்வவர்ணேஷு தே சூத்ராஹ ஏஹி அபக்தா ஜனார்தனே. எதிரா தப்பு? உங்க வீட்டில் சாப்பிட்டதான் தப்பு. சுத்தம் பாகவதஸ்யான்னம் சுத்தம் பாகீரதி ஜலம். ஸ்வச்சு கங்கான்டர் பெருமாள். சுத்தம் பாகவதஸ்யான்னம், பாகவத பிரசாரம் தான் உயர்ந்தது. சுத்தம் பாகவதஸ்யான்னம் சுத்தம் பாகீரதி ஜலம். பாகீரதி கங்கையினுடைய ஜலம், அது பியூரிஃபைடு வாட்டர். சுத்தம் விஷ்ணு பத தியானம், விஷ்ணுவினுடைய திருவடி தியானம் செய்வது சுத்தம். சுத்தம் ஏகாதசி விரதம், ஏகாதசி என்று உபவாசம் இருப்பது சுத்தம். ஏகாதசி என்று உபவாசம் இருப்பது இதெல்லாம் பவித்திரமானது, மங்களத்தை வளர்க்கக்கூடியது. சண்டாளமபி தத் மத்பக்தம் நாவமன் ஏத புத்திமான். எவனொருவன் சண்டாளனாயிருந்தால் கூட என் பக்தனை அவமானம் செய்யாமல் இருக்கிறானோ, யோவமன் ஏத மூடாத்மா சயாதி நரகம் துருவம். அப்படி ஒருவன், என் பக்தன் சண்டாளனாயிருந்தாலும் என் பக்தனை ஒருவன் அவமானம் செய்தானேயானால் அவன் நரகத்தை அடைகிறான். கிருஷ்ணனுடைய வாக்கியம். கஸ்ய தோஷ குலே நாஸ்தி வியாதினா கோ ந பீடிதா. எவனுக்குடா தோஷம் இல்லை? உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டானா அவனுக்கு தோஷம் இல்லை நினைச்சிட்டு இருக்கியா? ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாயினர் ஆழ்வார். உனக்கு உன் மனசுல என்னென்ன எண்ணங்கள், உன் மைண்ட் வாய்ஸ் இன்னொருத்தருக்கு கேட்க ஆரம்பிச்சதுன்னா உன் பேர்ல நல்ல அபிப்பிராயம் வருமா? அவாவா மனசுல என்னென்ன எண்ணங்கள் இருக்குன்றதாக சொல்லி மற்றவர்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டதுன்னா அப்ப இன்னொருத்தர் பேர்ல நமக்கு கௌரவம் வருமா? என்னடா குளத்துல பிறந்தா பெருசா சொல்லிட்ட. உன் உடம்பு எப்பேற்பட்ட ஒரு உடம்புல ஒவ்வொருத்தருக்கு எத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு. கஸ்ய வியாதினான பீடிதா. எவனுக்கு உடம்புல நோய்கள் நொடிகள் வராமல் இருக்கு? எல்லாருக்கும் தான் வந்துட்டு இருக்கு. யசனம் கைர்ண சம்பிராப்தம். யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை? போய் கேட்டுப்பாரு ஒருத்தனை எப்படி இருக்குன்னு கேட்டுப்பாரு. இந்த பிளாட்ஃபார்ம் சௌக்கியம்னு பேரு. வழியில பாக்குறோம், பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கிங் போச்சே சந்திக்கிறோம். முன்னாடிலாம் நகர்வலம் போனா இப்ப எல்லாரும் சுகர் வலம் போலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறோம், என்ன சுவாமி சௌக்கியமா? அடியன் சௌக்கியம் சொல்லிட்டு நகுந்துடணும். என்ன சௌக்கியம்னு பேச ஆரம்பிச்சா நம்ம சௌக்கியம் போடும்.